பாருங்கள், இன்றைக்கி டாபிக் வந்து மராத்தியர்கள், மராத்தா எம்பையர்ஸ். ஸோ இந்த மராத்தியர்கள் பற்றி நம்ம ஏன் இது எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு கண்டென்ட் ஒன்று கொடுத்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த கண்டென்ட் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த கண்டென்ட் பாருங்கள். ஸோ ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸும் நம்ம வந்து கண்டினியூவாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் தான் மராத்தாஸ், மராத்தியர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 7th ஹிஸ்ட்ரியில் இருக்குது அண்ட் ஆல்சோ 11th ஹிஸ்ட்ரிலையும் இருக்குது இந்த டாப்பிக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். மராத்தியர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்கள தான் மராத்தியர்கள்னு சொல்கிறோம். இவங்க பேசிக்காக யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள் போல் இருப்பாங்க. ஆனால் பிராமணர்கள் சித்தாந்தத்தை கொண்டவங்க இல்லை, பிராமணர்கள் கிடையாது. ஸோ நான் பிராமின்ஸ் தான் இவங்க மராத்தியர்கள். இவங்க எப்படி உருவானாங்க, இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இவங்களுடைய ரூலிங் எப்படி, ரூல்ஸ், அவங்களுடைய ஆட்சிகள் எப்படி இருந்தது, பிறகு எப்படி அவங்க டிக்ளைன் ஆனாங்க அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் அப்படின்னு மறந்துடாதீங்க. ஸோ டிஎன்பிசி டெட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் வந்து மினிமம் 2 or 3 கொஷின்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை நம்ம அவாய்ட் பண்ணவும் முடியாது, எந்த ஒரு டாப்பிக்கும் அவாய்டும் பண்ணக்கூடாது. கண்டினியூவாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், ரிப்பீட்டபுளாக படிக்கணும். ஓகே, இப்போ இந்த மராத்தாஸ் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க எப்படி ரைஸ் ஆனாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைஸ் ஆஃப் மராத்தாஸ். ஸோ இந்த மராத்தியர்கள் எப்படி வளர்ந்தாங்க, வளர்ந்ததுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ இவங்க எங்கே இருந்தாங்க ஃபஸ்ட்டு, அங்கே போய் பார்க்கணும் இல்லையா, எங்கே இருந்தாங்க, முக்கியமான பகுதி அப்படின்னு பார்க்கணும். ஸோ மக்களின் அவங்களுடைய இயல்பு, அவங்களுடைய புவியியல்கள், த நேச்சர் ஆஃப் தி பீப்புள்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த ரீஜியன் பாருங்கள். ஸோ டைரெக்டாக ஒரு நேம் எழுதலாம், கொங்கன். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, கொங்கன் ரயில்வே இல்லையா, கொங்கன் ரயில்வே அப்படி கேள்விப்பட்டோம். ஸோ மராத்தியர்கள் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதி, குறுகலான நிலப்பகுதி, நேரோ ஸ்ட்ரைப் ஆஃப் லேண்ட் அப்படின்னா கொங்கன் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. இங்கே என்னங்க கொங்கன் அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னு கொங்கனில் போய் பார்த்தோம்னா, கொங்கனில் செங்குத்தான மலைகள், சரிங்களா, செங்குத்தான மலைகள். அது இங்கிலீஷில் தான் செங்குத்தான மலைகள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கிலீஷில் பாருங்கள், அதுக்கு நேம் வந்து ப்ரிசிபிட்டஸ், சரிங்களா, ப்ரிசிபிட்டஸ் மவுண்டைன்ஸ். அது வந்து எங்கள் கொங்கனில் காணப்படுது. இதுதான் அவங்களுக்கு பெனிஃபிட், சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஆக்சசிபிள் வேலி. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அவங்களுக்கான நிலப்பகுதியில் இருக்கக்கூடியது இன்ஆக்சசிபிள் வேலிஸ், அதாவது அணுக முடியாத பள்ளத்தாக்குகள். நாங்கள் இருக்கிற இட பிளேஸை வந்து யாரும் அணுக முடியாது, சரிங்களா. ஸோ இந்த 2 முக்கியமானது என்னது, இது தீஸ் ஆர் தி மிலிட்ரி டிஃபென்ஸ். இவங்களுக்கு என்னங்க, மிலிட்ரி டிஃபென்ஸாக இருந்தது. யாரும் அவ்வளோ சீக்கிரம் இவங்க தேடி உள்ளே போக முடியாது. இராணுவ பாதுகாப்பு உகந்ததாக காணப்பட்டுச்சுங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு மலைக்கோட்டை மாதிரி, அந்த இடத்துல தான் இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்கள்ட்ட ஒரு பேசிக்கலி ஒரு ஹேபிட் இருக்குது, சரி, ஹேபிட்னு சொல்லலாம், ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். இவங்களுடைய வலிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொரில்லா வார்ஃபேர். என்னங்க கொரில்லா வார்ஃபேர்? கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னா கொரில்லா தாக்குதல், மறைந்திருந்து தாக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள் இந்த மராத்தியர்கள். எங்கேருந்து மறைஞ்சு உட்காந்துருக்காங்க அப்படின்னு தெரியாது, திடீர்னு அட்டாக் பண்ணுவாங்க. த சர்ப்ரைஸ்
லைட்டனிங் அட்டாக்ஸ் அட் நைட். அதுவும் ஸ்பெஷலாக என்னங்க, நைட்டில் தான் அவங்க சர்ப்ரைசிங் லைட்டனிங் அட்டாக்ஸ், சரிங்களா? அதாவது மின்னல் வேகத்தில் தாக்குதல் நடத்துகிறோம். எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னே அப்படின்னு சொல்ல முடியாது, சரிங்களா? இந்த சர்ப்ரைஸ், ஸோ இந்த கீவேர்ட்லாம் முக்கியமானது. சர்ப்ரைஸ் லைட்டனிங் அட்டாக்ஸ் அட் நைட், சரிங்களா? இங்கிலீஷில் எழுதுகிறேன், தமிழில் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது இரவு நேரங்களில் திடீரென மின்னல் வேகத்தில் தாக்குதல் திட்டமிடுவாங்களாமா, திட்டமிட்டு அடிப்பானுங்க. ஸோ அவங்களுடைய பலம் அது அவங்களுடைய முக்கியமான பலமாக இருந்தது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுங்களா? அது இந்த மராத்தாஸ் எப்படி வளர்ச்சி அடைந்தார்கள், இவங்கள்ட்ட என்ன வலிமை இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். அடுத்தது என்ன இவங்கள்ட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பேட்டில் சிச்சுவேஷன் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் ஆர்டர்ஸ். பாருங்கள், அடுத்த ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னது? தி பேட்டில் சிச்சுவேஷன் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார். நம்ம இப்படி இருக்குமா, நம்ம நாடு இப்படி இருக்குமா, இல்லை எந்த நாடு இப்படி இருக்குது? இந்த பேட்டில் சிச்சுவேஷன் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் ஆர்டர்ஸ் ஃப்ரம் சுப்பீரியர். அருமையான ஒரு சென்டென்ஸ். அவங்க இந்த கொரில்லா வார் நடத்துவதற்கு மேலதிகாரி உத்தரவுக்கு காத்திருக்கவே மாட்டாங்க, உடனே தாக்குதல் செஞ்சிருவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய திறமைகள். இதுதான் இந்த ஒரு முக்கியமான அவங்கள்ட்ட ஹேபிட்ஸ் இருக்கிறனால என்னாச்சு, அதாவது ஹேபிட்ஸ் சொல்கிறத விட ஸ்ட்ரென்த் இருக்கிறனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தாஸ் வளர்ச்சி அடைந்தது, அவங்களுடைய ரூலிங் உருவானது, அவங்க ஆட்சி பீடத்தில் வந்தாங்க. இன்னும் ஒரு முக்கியமான இதெல்லாம் என்ன பார்க்குறோம், காசஸ். இதெல்லாம் பார்த்தது என்னது? த காசஸ் ஆஃப் ரைஸ் ஆஃப் மராத்தாஸ். என்ன காரணங்கள் இவங்க வளர்ச்சி அடைந்ததுக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்னும் காரணங்கள் இருக்குது, அடுத்த காரணங்கள் பார்க்கலாம். என்னன்னா, பக்தி இயக்கம் உருவானது. இன்னொரு காரணம் என்னங்க, பக்தி இயக்கங்கள். ஸோ பக்தி இயக்கங்கள் இவங்களுடைய மராத்தாஸில் உருவானுச்சுங்க. பக்தி மூமெண்ட் ஆஃப் தி மராத்தாஸ். என்னன்னா, அந்த பக்தி இயக்கங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பக்தி இயக்கங்கள் மூலமாக மக்கள் என்ன ஆனாங்க, அந்த மராத்திய மக்கள் என்ன ஆனாங்க அப்படின்னா, ஐடென்டிட்டி, சரிங்களா? ஐடென்டிட்டி அண்டு ஒன்னஸ் அப்படின்னா என்னங்க? ஒன்னஸ் அப்படிங்கிறது விழிப்புணர்வும் இணக்கமும் அவங்கள்ட்ட உருவானுச்சுங்க. ஐடென்டிட்டினா மக்களிடையே என்னச்சுங்க? விழிப்புணர்வும் ஒன்னஸ் அப்படிங்கிறது இணக்கமும் ஏற்பட உதவியாக இருந்தது இந்த பக்தி மூமெண்ட். இரண்டாவது சொல்லலாம், இந்த பக்தி மூமெண்ட்டில் அவங்களுக்கு கிடைச்ச அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா சோசியல் ஈக்குவாலிட்டி. சோஷியல் ஈக்குவாலிட்டி கிடைச்சிட்டு யாருக்குள்ள? மராத்தாஸ்குள்ள ஒற்றுமையை, குறிப்பாக சமூக சமத்துவம் கிடைச்சிருச்சு இந்த பக்தி மூமெண்ட்னால. அதை ஒன்று சேர்ந்தாங்க. இதனால் என்ன ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, drawn from different social groups. அப்போ என்னங்க? சமூக குழுக்கள் உருவானாங்க. நிறைய சமூக குழுக்கள்லாம் உருவானாங்க. என்ன அந்த குழுக்கள் அப்படின்னா, குழுக்கள்ங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது? பக்தி இயக்கங்களை குறிக்குது. என்னென்ன அந்த குழுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்த்துக்குங்க, ஏக்நாத், தமிழ்லேயே தான், இங்கிலீஷில் தான்ப்பா, ஏக்நாத். துக்கரம், ராம்தாஸ், where the noted பக்தி saints.
பக்தி இயக்கங்கள் என்னன்னா, அல்லது பக்தி இயக்கங்களில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், செயின்ட்ஸ் யாரை குறிக்குது? பெரியோர்களை குறிக்குது. ஏக்நாத், துக்காரம், ராம்தாஸ் குறிப்பிடத்தக்கவர்கள் இவங்களாம். இதுல இந்த துக்காரம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ராம்தாஸ் இவங்க 2 பேரும் என்னாருங்க அப்படின்னா, சிவாஜி வாழ்வுக்கு முக்கியமான பங்கு வகித்தவர்கள். The considerable influence on the life of சிவாஜி. லைஃப் ஆஃப் சிவாஜி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த துக்கரம், ராம்தாஸ் அப்படிங்கிறது முக்கியமானது. கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ சிவாஜியுடைய ஆட்சிக்கு, அவருடைய ரூலிங்க்கு முக்கியமானவங்க யார் அப்படின்னா, துக்காரமும் ராம்தாஸ் தான் மாற்றத்தை கொடுத்தவங்க. சரிங்களா? இப்போது இப்படி இருக்கக்கூடிய இந்த மராத்தியர்களுடைய மொழி தான் ஈஸியாக தெரியும்ல. என்ன மொழி? அவங்க மராத்திய மொழி. பேசிக்காகவே மராத்திய மொழி தான். அதை நம்ம எழுதி பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இந்த மராத்திய மொழிகள் மூலமாக தான் இந்த பக்தி இயக்க பெரியோர்களும் உருவானாங்க. நிறைய பாடல்கள் உருவானுச்சு. சரிங்களா? அனைத்து சாதி மக்களும், வர்க்கங்கள் சொல்கிறாங்களே, சாதி வர்க்கங்கள், அது எல்லாரும் வந்து மராத்தி லாங்குவேஜை பேஸ் பண்ணியே இருந்தது. இது மராத்தியர்களிடையே பெரும் ஒற்றுமையை உருவாக்குனுச்சு. தான் ஃபஸ்ட்டு அவங்களோட ஒற்றுமை தான் அந்த இடத்துல வந்து முக்கியமானது. இன்னொன்று வேற என்ன காரணங்கள்? இது ஒரு காரணம். அதாவது மராத்தியர்கள் வளர்ந்ததற்கு ஒரு முக்கியமான காரணங்கள் பார்த்தோம். அடுத்த ஒரு காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியர்களே வேற ஒருத்தர் குரூப் இருக்காங்க. சரிங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஜப்பூர், அப்புறம் வந்து கோல்கொண்டா. பீஜப்பூர், கோல்கொண்டா அரசுகள். அவங்க யாருங்க? அரசுகள். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கொன்று கலைந்து காணப்பட்டார்கள். ஜெனரேஷன் ஆஃப் பீஜப்பூர் அண்ட் கோல்கொண்டா. ஸோ அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அடிக்கடி சண்டை, ஒருத்தர் போட்டு கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து என்னாச்சு, மராத்தியர்கள் வளர்வதற்கு பயன்பட்டது. இன்னொரு பக்கம் போய் பார்க்குறோம். இதே பீஜப்பூர், இதே கோல்கொண்டா, எக்ஸ்ட்ரா அகமது நகர், இந்த இடத்துல யாராக இருந்தாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுல்தான்கள். இவங்க சுல்தான்களுக்கு எதிராக என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்கான போர், ஸோ டெக்கன் வார் அடிக்கடி நடத்துவாங்க. ஸோ டெக்கன் பேட்டில்ஸ் கூட சொல்லலாம், அடிக்கடி நடத்துவாங்க. அப்போ அடிக்கடி அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுங்க, சண்டைகள் இருக்குது. ஒருத்தரை வந்து காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கறனால மராத்தாஸ் வந்து அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பித்தாங்க. டெக்கன் பிளேஸில் போய் பார்த்தோம்னா, தக்கான பகுதியில் சிதறி கிடைந்த மராத்தியரை தனது தலைமையில் ஒன்றி திரட்டுவது யாருடைய வேலையாக இருந்துச்சு? சிவாஜியுடைய முக்கியமான வேலையாக இருந்துச்சு. ஸோ ஒரு பக்கம் மராத்தியர்கள் பக்தி இயக்கங்கள் மூலமாக ஒன்று சேர்ந்தார்கள். இன்னொரு பக்கம் பிரிந்து இருந்ததை சேர்த்து வைத்தது யாருங்க? சிவாஜி. ஸோ சிவாஜி ரேலீடு, அவருடைய பிரச்சாரம், அவருடைய சொல்லக்கூடியது என்ன எப்படிஞ்சுங்க, rallied the Marathas who lay scattered in many parts of the Deccan under his leadership அப்படிங்கிறாங்க. ஸோ சென்டென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரி, இந்த அரசு, இவங்க இருக்கக்கூடிய அரசு எந்த தலைநகரமாக இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறோம். தலைநகரம் என்னது? ராய்கர். ராய்கர் இஸ் தி கேபிட்டல். They built a might kingdom with ராய்கர். இன்னொரு பேர் கூட இருக்குது இங்கிலீஷில், ராய்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராய்கட். ஸோ ராய்கர் எல்லாமே ஒன்று தான். திஸ் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் தி சிவாஜி கிங்டம். ராய்கர் தலைநகரமாக இது அரசு உருவானது. ஓகேங்களா? இப்போ வந்து சிவாஜி என்டர் ஆகிட்டார். இது வரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து சிவாஜி என்டர் ஆகிட்டார். இப்போ சிவாஜியை பற்றி நம்ம ஸ்பெஷலாக பார்க்கலாம், அவர் எப்படி என்னன்னு.
சிவாஜி அப்படின்னா அவர் வாழ்ந்த காலம் 1627லேருந்து 1680. ஸோ இந்த டைம் லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் டைம் லைன், சரிங்களா, கால வரிசைகள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் அதை படித்து வச்சுக்கணும். சரி, வரலாம். இவர் எங்கே பிறந்தார்? சிவாஜி வாஸ் பார்ன், சரிங்களா, அருமையான ஒரு பிளேஸ், ஜுன்னார். ஜுன்னார் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷிவ்னர். ஷிவ்னர், சரிங்களா. சிவாஜி வாஸ் பார்ன் ஷிவ்னர் நியர் ஜுன்னார். ஸோ தமிழுக்கு இங்கிலீஷும் தலைக்கில், சரிங்களா. ஷிவ்னர் அப்படிங்கிற பிளேஸில் தான் அது எங்கே இருக்குது? ஜுன்னாருக்கு அருகில் உள்ளது. அந்த பிளேஸில் தான் அவர் பார்ன், அவருடைய பிறப்பு இருந்தது. இது யாருங்க அப்படின்னு பார்க்கலாம். ஷாஜி போன்ஸ்லே, சரிங்களா. ஷாஜி போன்ஸ்லே அதான் யாருங்க? அவருடைய அப்பா ஷாஜி போன்ஸ்லே ப்ளஸ் அவரோட அம்மா பேர். அவருடைய முதல் மனைவி யார்? ஷாஜி போன்ஸ்லேக்கு முதல் மனைவின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை மனைவிகள் பற்றி டீட்டெயில் கொடுக்கல. முதல் மனைவி அப்படிங்கிறது ஜீஜாபாய். ஜீஜாபாய் இவருக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த சிவாஜி. எப்போது? 1627. ஓகேங்களா. ஷாஜி போன்ஸ்லே அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாஜி போன்ஸ்லே சர்வ்டு அண்டர் மாலிக் அம்பர். புரியுதுங்களா? என்ன பண்ணுறாருங்க, அதாவது இந்த ஷாஜி போன்ஸ்லே அகமது நகர் அகமது ஷாவின் அபிசீனிய அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாகவும் இருந்த மாலிக் அம்பர் என்பவரின் கீழ் ஷாஜி போன்ஸ்லே சேவை புரிந்தார். பாருங்கள், ஷாஜி போன்ஸ்லேயோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கணும். யார்? அகமது நகருக்கு போயிடணும். அந்த அகமது நகரில் ஒரு அரசு இருந்திருக்குது. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமது ஷா அபிசீனியா, சரிங்களா. அகமது ஷா அபிசீனியா. அதில் ஒரு அமைச்சராக ஒருத்தர் இருந்தார். அவருடைய அரசில் அமைச்சராக ஒருத்தர் இருந்தார். அமைச்சரும் சொல்லலாம், அடிமையும் சொல்லலாம், சரிங்களா. அவர் பேர் என்னங்க அப்படின்னா மாலிக் அம்பர். ஃபேமஸ் ஆனவர் அவர். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் மாலிக் அம்பரை பற்றி. ரொம்ப திறமை வாய்ந்தவர், சரிங்களா. மாலிக் அம்பர். மாலிக் அம்பர் அப்படிங்கிறவர் ஃபேமஸ் ஆனவர். இவருடைய வாழ்ந்த காலங்கள் 1548லேருந்து 1626. புரியுதுங்களா? மாலிக் அம்பர். இவருடைய மாலிக் அம்பரில் இருக்கார் பார்த்தீங்களா, அமைச்சராக இருந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு சர்வ் பண்ணக்கூடியவராக இருந்தவர் தான் ஷாஜி போன்ஸ்லே. ஷாஜி போன்ஸ்லே சர்வ் பண்ணவர், சேவை புரிந்து வந்தவர் இந்த ஷாஜி போன்ஸ்லே. ஷாஜி போன்ஸ்லே சேவை பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த மாலிக் அம்பர் 1626 இறந்துடுறாருங்க, சரிங்களா. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த ஷாஜி போன்ஸ்லே அகமது நகர் முகலாயர்களால் இணைக்கப்பட்ட பிறகு பீஜப்பூர், சரிங்களா, பீஜப்பூர் சுல்தானுடைய கையிலே போயிடுது, சரிங்களா. ஏன்னா மாலிக் அம்பர் வந்து ஃபுல் பவரில் இருந்து அதை காப்பாற்றிட்டு இருந்தது. என்னாச்சு, ஆஃப்டர் தி டெத் ஆஃப் மாலிக் அம்பர் ஷாஜி பிளேட் எ வைட்டர் ரோல் இன் இட்ஸ் பாலிடிக்ஸ். அப்போ என்னாச்சு, அவர் இறந்ததுக்கப்புறம் ஷாஜி போன்ஸ்லே தான் பவர் வந்துடுச்சு. ஸோ இந்த பவர் அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஷாஜி போன்ஸ்லே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வந்து இங்கே சிவாஜியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சிவாஜியை பற்றி பேசணும் அப்படின்னா இவருக்கு ஒரு டீச்சர் இருந்தார். டீச்சர் அண்டு கார்டியனாக ஒருத்தர் இருந்தார்.
டீச்சர் அண்ட் கார்டியன், சிவாஜியின் ஆசிரியரும் குருவுமான அவர் பேர் என்னது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேர், தாதாஜி கொண்டாதேவ். படித்து வச்சுக்கணும், மறந்து சீக்கிரம் போகும். சரி, தாதாஜி கொண்டாதேவ். தாதாஜி கொண்டாதேவ் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த சிவாஜியை குதிரை ஏற்றம் போர்க்கலை என்ன சொல்லி கொடுக்குறாருங்க, ஹார்ஸ் ரைடிங் சொல்லி கொடுக்குறாரு. ஹார்ஸ் ரைடிங் வந்து சிவாஜிக்கு சொல்லி கொடுக்குறாரு. வார்ஃபேர் சொல்லி கொடுக்குறாரு, போர்க்கலையை சொல்கிறாரு. ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுக்குறாரு. இந்த இன்னும் அதிகமாக சொல்லி கொடுத்தாரு. முக்கியமானது வந்து போர்க்கலை, அரசு நிர்வாகம், குதிரை ஏற்றம், இதெல்லாம் சிவாஜிக்கு சொல்லி கொடுத்தவருங்க யாரு, தாதாஜி கொண்டாதேவ். இது மட்டும் இல்லாமல் சிவாஜிக்கு இன்னொரு ஸ்பெஷலாக நம்ம இதை ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோம். யாருங்க, ராமதாஸ் சொன்னோம் இல்லையா, ராமதாஸ், துக்காராம், இவங்களாம் யாரு, அந்த மராத்திய பக்தி மூமெண்ட்டுடைய சயின்ஸ். இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இவருக்கு நிறைய ஸ்டிமுலேஷன் கொடுக்குறாங்க. எப்படி என்ன பண்ண, இன்ஃப்ளூயன்ஸ், ஸ்டிமுலேஷன் சொல்கிறத விட அருமையான வேறு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க. சரிங்களா, இன்ஃப்ளூயன்ஸ்ட் ரிலிஜியஸ் ஹெட்ஸ் ராமதாஸ் அண்ட் துக்காராம் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் சிவாஜி. இதில் இந்த ராமதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த ராமதாஸ் தான் இவருடைய முக்கியமான குரு. யாருக்குங்க, சிவாஜிக்கு முக்கியமான குரு யார் அப்படின்னா ராமதாஸ் தான். ஸோ ராமதாஸில் ராம்தாஸ் இவர் தான் வந்து முக்கியமான குருவாக திகழ்ந்தார். இந்த சிவாஜி வந்து இந்த பொலிட்டிக்ஸில் உள்ள வரதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் ஸ்டோரிஸை தான் பார்த்தோம். சிவாஜி வந்து அடுத்து என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெற்றிகள் குவிக்கிறாருங்க. சரிங்களா, இராணுவ வெற்றிகள் அவருக்கு கிடைக்குது. என்ன இராணுவ வெற்றிகள், ஸோ மிலிட்டரி கான்க்விஸ்ட். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், 1646. சரிங்களா, என்ன 1646 அப்படின்னா தோர்னா கோட்டை. the forts of Torna. சரிங்களா, ஃபோர்ட் ஆஃப் தோர்னா என்ன பண்ணுறாருங்க, கேப்சர் பண்ணுறாரு. யாரிடமிருந்து கேப்சர் பண்ணுறாரு, பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து. சரிங்களா, பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து அவர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே கேப்சர் பண்ணுறாரு. யார், சிவாஜி. பிறகு தோர்னாலேருந்து கிளம்புறாரு. சரிங்களா, தோர்னாலேருந்து ஒரு 5 மைல் தூரம், கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு கோட்டை அவருக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த கோட்டை பேர் என்னங்க, ராய்கர் கோட்டை. இந்த கோட்டையும் கேப்சர் பண்ணுறாரு, தோர்னா கோட்டையும் அவர் கேப்சர் பண்ணுறாரு. இந்த இடத்துல முழுமையாக அவர் வந்து கேப்சர் பண்ணி தன்னுடைய ரூல் ஹோலி ரீபில்ட், உடஞ்சதெல்லாம் கட்டுறாரு. அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆகிட்டார். 1647 இவருடைய குருவும் ஆசிரியராகவும் இருந்த தாதாஜி கொண்டாதேவுடைய டெத் ஆயிருதுங்க. ஸோ தாதாஜி கொண்டாதேவ் அவருடைய மரணம், அவர் வந்து இறந்துடுறாரு. ஓகேங்களா, இறந்ததுக்கு பிறகு தமது தந்தையின் சரிங்களா ஜாகிர் நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு சிவாஜிக்கு போயிருந்தது. இவர் என்ன பண்ணுறாரு, பாராமதி, இந்தபுரம், புரந்தர், கொண்டானா, சரிங்களா, இது எல்லாமே சிவாஜியுடைய கட்டுப்பாட்டில் வருது. பாருங்க, கேட்பாங்க இதுவும் என்னன்னா, பாராமதி, இந்தாபுரா, புரந்தர், கொண்டானா,
இந்த பிளேஸ் எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் சிவாஜியில் போயிடுது. நேரடி கட்டுப்பாட்டில் அவர் போயிடுறாரு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியோடைய மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ் இல்லைங்களா, இராணுவ செயல்பாடுகள். இராணுவ செயல்பாடுகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1649 1655 வரைக்கும் ரீஃப்ரைன்டு ஆயிடுறாங்க. ரீஃப்ரைன்ட், வாட் இஸ் மீன் பை ரீஃப்ரைன்ட்? விலகுதல். எங்கேருந்து விலகிறாரு? இராணுவ செயல்பாட்டிலிருந்து விலகிறாரு. ஏன்னா அவர் அந்த தாதாஜி கொண்டாந்து மறந்ததுக்கப்புறம் இவருடைய பிளேசஸ் எல்லாமே அந்த மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கொஞ்சம் விலகிறாரு. இந்த பீரியடில் என்ன நடக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அதிகமாக கவனம் செலுத்திய எது பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தை அதிகமாக செலுத்தினார், நிர்வாகத்தை அதிகமாக செலுத்தினார். ஏன்னா அது இல்லாமல் இருந்தது. So during this period, he consolidated his power and toned up his administration அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ என்னாச்சு, 1649 1655 வரைக்கும் அவர் எந்த ஒரு இராணுவ செயல்பாட்டில் ஈடுபடவில்லை என்றால், எந்த ஒரு போர் புரியவில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குறிக்கப்படுது. திரும்ப ஒரு அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறார். 1656 அங்கேருந்து ஆரம்பிச்சிடாருங்க. 1656லேருந்து எகெயின் ரீஸ்டார்டட்னா மிலிட்ரி ஆக்டிவிட்டிஸ் அவர் ரீஸ்டார்டட் பண்ணிடுறாரு. அப்படி ரீஸ்டார்ட் பண்ணி கேப்சர் பண்ண பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தாரா மாவட்டத்தை, சத்தாரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாவ்லி, சத்தாரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாவ்லி. ஸோ ஆஃப்டர் 1656 என்ன பண்ணுறாங்க, ஹி கேப்சர்ட் ஜாவ்லி இன் சத்தாரா டிஸ்ட்ரிக்ட். சத்தாரா இருக்கிற ஜாவ்லி அப்படிங்கிற பிளேஸை கைப்பற்றாருங்க. பிறகு ஜாவ்லியிலேருந்து இருக்கக்கூடிய என்னது மேற்கு பகுதி வெஸ்ட்டில் ஒரு 2 மைல் தூரத்தில் ஒரு புதுசாக ஒரு ஃபோர்ட் கட்டுறாங்க, கோட்டை கட்டுறாங்க. அந்த கோட்டை பேர் என்னது? பிரதாப்கர் கோட்டை. மறந்துடாதீங்க, கேட்பாங்க. பிரதாப்கர் கோட்டை. He captured Javli in Satara district, and also a new fort, Pratapgara, was built 2 miles west of Javli. சரிங்களா, அந்த ஜாவ்லியுடைய மேற்கு பகுதியை கொஞ்சம் 2 மைலுக்கு அப்புறம் ஒரு கோட்டையை அவர் கட்டுறாரு. இதான் அவருடைய சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சிவாஜிக்கு 1656க்கு அப்புறம் 1659 ஒரு நிகழ்வு என்னன்னா, சிவாஜிக்கும் அப்சல் கானுக்கும் இடையே ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா? அப்சல் கான் அவர் யாரு புரியுதுங்களா? அப்சல் கான். ஸோ என்ன நடக்குது பாருங்க, மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தார். சரிங்களா, மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுப்பேன். He boasted that he would bring mountain rat in chain அப்படின்னு சொல்றாரு. சிவாஜி அவங்க ஒளிஞ்சிருக்கக்கூடியதை நான் பிடிச்சி இழுத்துட்டு வரேன் அப்படிங்கிற சூளுரைக்கிறார். அந்த அளவுக்கு அவர் மிலிட்ரி பவர் வச்சிருக்காரு. இப்போ என்ன பண்றாரு பாருங்க, 2 places, 2 districts என்னென்ன பார்க்கலாம். அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸு சவுத் கொங்கன் அண்டு கோலாப்பூர் 2 districts. சரிங்களா, இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ஸை யார்கிட்டருந்து கேப்சர் பண்ணுறாரு அப்படின்னா, பன்ஹாலா. சரிங்களா, பன்ஹாலா அப்படின்ட்டு
கேப்சர் பண்ணுறாருங்க சிவாஜி. எங்கே? தெற்கு கொங்கனும் அதுக்கப்புறம் வந்து கோலாப்பூரும் என்ன பண்ணுறாங்க, கேப்சர் பண்ணுறாரு பன்ஹாலா. இந்த கேப்சர் பண்ணும் பொழுது சுல்தான் பீஜப்பூர் இருக்கார் இல்லைங்களா, சுல்தான் பீஜப்பூர் தாமே இந்த படைகளுக்கு தலைமை தாங்குறாரு. கிட்டத்தட்ட இந்த போராட்டம் வந்து இந்த போர் வந்து 1 ஆண்டு வரைக்கும் நீடுது. இறுதியாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. அந்த பேச்சுவார்த்தை நெகோசியேஷன், ஃபைனலி ஆஃப்டர் நெகோசியேஷன் சிவாஜி வாஸ் ரீகாக்னைஸ்டு as the rule of the territories in his position. என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒரு உட்கார்ந்து பேசி நம்மளுடைய டெரிட்டரியை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்சல் கான் யாருன்னு தெரியும். ஸோ பீஜப்பூர் சுல்தான் இருந்தவர். அவங்க 2 பேர்த்துக்குரிய பேட்டில்ஸை தான் இங்கே சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சிவாஜிக்கு வேற ஒரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகல்ஸ் கூட பிரச்சனை இருக்கும். முகல்ஸ், சிவாஜிக்கும் முகலாயர்களுக்கும் இடையே பிரச்சனை. இது எப்போ நடந்தது? ஜூலை 1658. யாருங்க இந்த அவுரங்கசீப் அப்படின்னா, அதாவது இந்த முகல்ஸ் யாருன்னா இந்த அவுரங்கசீப். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 1658 அவுரங்கசீப் தான் முகலாயர் ராஜா, மாமன்னர் அவர். அது மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாருங்க, த்ரோன் ஆகிறாரு. த த்ரோன் ஆஸ் தி எம்பரர். ஸோ அவுரங்கசீப் ascended தி த்ரோன் ஆஸ் தி எம்பரர். ஸோ ஜூலை 1658 அவுரங்கசீப் வந்து மாமன்னராக அரியணையிறார். இவருடைய வேலை என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, சிவாஜியை அடக்குவது தான். ஏன்னா அவன் வளர்ந்துட்டு இருக்கான் இல்லையா சிவாஜி, அவனை அடக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கமாக இருந்தது. அதனால என்ன பண்ணுறாரு இந்த அவுரங்கசீப், 1660 அந்த ஆண்டில் ஒருத்தரை அனுப்புகிறாருங்க. அவர் பேர் வந்து ஷெயிஸ்ட் கான். ஷெயிஸ்ட் கானை டெக்கன் பிளேஸில் என்ன பண்ணுறாரு, கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. டெக்கன் கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. யார்? இந்த அவுரங்கசீப் சிவாஜியை அடக்குவதற்காக 1660 ஷெயிஸ்ட் கானை தக்காணத்தின் ஆளுநராக நியமிக்கிறார். இதை கேள்விப்பட்ட சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கிறாரு. கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம், ஒரு வேலை செய்யணும், நம்ம ஒரு பிளான் பண்ணணும், ஒரு திட்டத்தை, தைரியமான ஒரு திட்டத்தை பண்ணணும், அதாவது போல்டு பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. ஒரு நைட்டில் பூனா அப்படிங்கிற பிளேஸில் கிட்டத்தட்ட 400 படை வீரர்கள், சரிங்களா, எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400 படை வீரர்கள் திருமண கோஷ்டி மாதிரி, ஒரு திருமணத்துக்கு போகிற மாதிரி, சரிங்களா, ஒரு மேரேஜ் பார்ட்டி வந்து இருக்கிற மாதிரி போகிறாங்க. அப்படி போயிட்டு நேராக எங்கே போகிறாங்க, இந்த ஷெயிஸ்ட் கான் இருக்கக்கூடிய ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹவுஸ் பக்கம் போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட அவுரங்கசீப் 1663 அதாவது டிசம்பர் மாதம் ஷெயிஸ்ட் கானை கவர்னர் போஸ்ட்லேருந்து எடுத்து ரிட்டர்ன் வர சொல்லிடுறார். நேராக வந்துரு எங்கள் ஏரியாவுக்கு. தக்காணத்திலிருந்து ஷெயிஸ்ட் கானை திரும்ப அழைத்து கொண்டார் அவுரங்கசீப். பார்த்துங்க, இந்த ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து 2 பேர்த்துக்குள்ளே பேட்டில்ஸ் என்னங்கிறது புரியும். ஸோ அவுரங்கசீப் வந்து 1658 ஜூலையில் என்ன பண்ணுறாரு, அவர் அரியணை ஏறின பிறகு சிவாஜி வளருவதை பார்த்து அவரை வந்து அடக்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணுறாரு. அதுக்காக 1660 ஷெயிஸ்ட் கானை டெக்கன் பிளேஸ்னால் அப்படின்னு அர்த்தம், இந்த சவுத் சொல்கிறோம் இல்லையா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாமே டெக்கன் பிளேஸ் தான் சொல்லுவோம், கேரளாலாம். ஸோ அந்த ஷெயிஸ்ட் கானை வந்து கவர்னராக வச்சுருக்கும் பொழுது அவனை அடக்கிறதுக்காக சிவாஜி ஒரு 400 படை வீரர்களை திருமண கோஷ்டி போல் வீட்டுக்கு முன்னாடி போய் அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு அவுரங்கசீப் 1663 டிசம்பரில் பெண் வாங்கிடுறாரு, நீ கிளம்பி வந்திருப்பா அப்படின்னு. இதுதான் அந்த நிகழ்வு. சிவாஜிக்கும்
இன்னொருத்தர் யார்? ஜெய்சிங். ஜெய்சிங், சிவாஜி ப்ளஸ் ஜெய்சிங், புரியுதுங்களா? அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்னதாக பேட்டில்ஸ். இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்குது? 1664. சிவாஜி என்ன பண்ணுறாரு? சூரத் நகரை அட்டாக் பண்ணுறாங்க, தாக்குதல் நடத்துகிறாரு. 1664 சிவாஜி அட்டாக் சூரத். சிவாஜியை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்பும் பிளான் பண்ணிட்டுருக்காரு. சரிங்களா? ஒரு பக்கம் அவுரங்கசீப் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காரு. எப்படி பண்ணுறாரு? சிவாஜியை வீழ்த்துவதற்காகவும் பீஜப்பூரை இணைப்பதற்காகவும், சரிங்களா, ராஜபுத்திர தளபதி, பாருங்க, ராஜபுத்திர தளபதி, அந்த தளபதி பேர் தான் ஜெய்சிங். ஜெய்சிங் தலைமையில் ஒரு இராணுவத்தை அனுப்பி வைக்கிறாருங்க அவுரங்கசீப், புரியுதுங்களா? ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு. அவுரங்கசீப் dispatched an army under the command of the Rajput general ராஜா ஜெய்சிங். அவர் ராஜா ஜெய்சிங் அவர் தலைமையில் போக சொல்கிறாரு. எதுக்கு? டிஃபீட் சிவாஜி அண்ட் அனெக்ஸ் பீஜப்பூர், பீஜப்பூரை இணைப்பதற்காகவும் சிவாஜியை வீழ்த்துவதற்காகவும் அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஸோ ஐ cannot write fully, ஃபுல்லாக எழுதிட்டு தான் you can time more, so just I can explain through oral, so you can watch it, you can write it. நெக்ஸ்ட்டு 1665, ஓகேங்களா? எப்போ நடந்தது? ஜூன். ஸோ இன்னும் சில டைம்லலாம் எக்ஸாக்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஜூன் 11. இந்த டைம்லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோ. இதுக்கு பேர் நாங்க ட்ரீட்டி ஆஃப் புரந்தார். டைரக்ட் கொஷின்ஸ் ஆர் அது பேர் என்னங்க, மேட்ச் தி ஃபாலோயிங்னு கேட்பாங்க. 1665 ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கை. இந்த புரந்தர் உடன்படிக்கையை சிவாஜி என்ன பண்ணுறார்? சிவாஜிக்கு அவர் கைப்பற்றிய கோட்டைகளை வைத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. அதான் முக்கியமானது. ஸோ அக்கார்டிங் டு தி ட்ரீட்டி ஆஃப் புரந்தார் signed on 11 June 1665, Shivaji yielded fortresses that he had captured. புரியுதுங்களா? ஸோ அருமையான ஒரு சென்டென்ஸ்லாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கூற்றுகள் காரணங்களை கேட்பாங்க. சரிங்களா? புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜி என்ன பண்ணுறாங்க? அவர் கைப்பற்றிய கோட்டைகளை நீயே வச்சுக்கப்பா சொல்லி ஒரு அனுமதி கிடைச்சிச்சு. இன்னொன்று இருக்குது, மன்சப்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மன்சப்தார். ஸோ மன்சப்தார் சிஸ்டம் ஆர் மன்சப்தார் அசிஸ்ட், அது மன்சப்தாராக செயல்பட்ட பீஜப்பூரை, சரிங்களா, கைப்பற்ற முகலாயருக்கு உதவ ஒப்பும் கொண்டார். சரிங்களா? அதை வந்து ஒப்புக்கொண்டார். எதை? பீஜப்பூர். 2 வேலை இதுலேருந்து நடக்குது. ஒன்று, அவர் கேப்சர் பண்ண ஃபோர்ட்டெல்லாம் அவரே வச்சுக்கலாம். இன்னொன்று, மன்சப்தார் அசிஸ்ட் பண்ணி அக்ரி டு சர்வ் அஸ் எ மன்சப்தார் அசிஸ்ட் முகல்ஸ் இன் கன்கரிங் பீஜப்பூர். அப்போ வந்து பீஜப்பூரை முகலாயர்கள் கைப்பற்றுவதற்கு நீங்கள் வந்து கொஞ்சம் உதவி செய்யணும் அப்படிங்கிறதும் இந்த சைனில் முடிஞ்சிருது. அதான் ஜெய்சிங் சிவாஜி ப்ளஸ் அதோடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தோம். சிவாஜியோடைய அடுத்த ஒரு ஜர்னி எங்கே போகிறாரு? ஆக்ரா. ஆக்ராவுக்கு போகிறாருங்க சிவாஜி. ஆக்ரா பயணம் எப்பொழுது? ஆக்ரா பயணம் மே 1666. சிவாஜி அண்ட் his son சாம்பாஜி ரீச்டு ஆக்ரா. யாருங்க? சிவாஜியும் போகிறாரு, அவருடைய பையன் யாரு? சாம்பாஜி. ஓகே, சாம்பாஜி 2 பேர் தான் இந்த ஆக்ராவை போய் ரீச் பண்ணுறாங்க. ஆக்ராவுக்கு போனால் அங்கே என்னாச்சுங்க?
ஒரு வேலை நடக்குது. அதுக்கு பேர் இங்கிலீஷில் என்னங்க, ஹியூமிலியேட்டட். நோட் பண்ணிக்க, ஹியூமிலியேட்டட் அர்த்தங்க அவமரியாதை. அது மனிதருக்கு வேண்டிய மரியாதை கொடுக்கவில்லை, சிறுமைப்படுத்தி அனுப்பிச்சி விடுறாங்க. ஸோ ஹியூமிலியேட்டட், he burst out and abused the emperor. பிறகு என்னாச்சுங்க, சிவாஜியை வந்து சிறையில் அடைக்கப்பட்ட, சரிங்களா, சிறையில் அடைக்கப்பட்டார். he managed to escape by hiding himself fruit basket. கேட்பாங்க, பண்ணிக்கோ. என்னாச்சு, ஆக்ராக்கு தன்னுடைய பையனோட சேர்ந்து போனால் அங்கே ஆக்ராவில் இருந்த ஒரு ராஜா இவங்களை ஹியூமிலியேட்டட் பண்ணி சிறுமைப்படுத்தி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிடுறாரு. பிறகு சிவாஜி ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் பல கூடைகளில் தப்பிச்சு ஓடிறாரு. இதான் அங்கே நடந்த ஆக்ராவுடைய விசிட்டை பற்றி சொல்கிறாங்க. அடுத்த ஒன்று பார்க்கலாம். சிவாஜி யார்கிட்ட மோதல் அப்படின்னா 1670 முகலாயர்கள்கிட்ட அடிக்கடி மோதல்லையும் ஏற்பட்டாருங்க. முகலாயர்களிடம் மோதல், சரிங்களா. ஸோ கான்ஃப்ளிக்ட் வித் முகல்ஸ் 60-70, சரிங்களா. நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், என்னது, சூரத் அப்படிங்கிற பிளேஸை பார்த்தோம் இல்லையா. சூரத்தை வந்து யாருங்க, சிவாஜி ஆல்ரெடி வந்து சேக்டு இல்லையா, சேக்டு சூரத், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட் இன் தி வெஸ்டர்ன் கோஸ்ட். ஸோ நம்ம ஆங்கிலேயர் காலத்துலேயும் பார்த்தோம், இந்த சூரத் துறைமுகத்தை கைப்பற்றுவது அனைவருக்கும் ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு அது முக்கியமான ஒரு எக்கனாமிக்கல் பிளேசஸ். பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1672 சூரத்தில் இருந்து சவுத் அப்படிங்கிற ஒரு பிளேஸ், சவுத், சூரத்திலிருந்து சவுத், சவுத் இருக்குது பார்த்தீங்களா, 1/4 சொல்லுவாங்க. 1/4, 1/4 சவுத். சவுத் அப்படிங்கிறது என்னது, 1/4. வருமானத்தை வருடாந்திரமாக காப்பகமாக மராத்தியர் பெற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 1672 சூரத்தை கைப்பற்றிய இந்த சிவாஜி அங்கேருந்து சவுத் ஆர் 1/4 ஆஃப் தி ரெவன்யூ ஹேஸ் ஆனுவல் ட்ரைபியூட் ஆன் சூரத் அப்படின்னு இந்த சூரத்துடைய முக்கியமான நிகழ்வு. ஸோ எல்லாம் பேட்டில்ஸில் போயிட்டு இருக்கக்கூடிய சிவாஜிக்கு அடுத்தது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரோனேஷன். வாட் இஸ் கோரோனேஷன்? அரியணை ஏறுதல். 1674 ஜூன் 6 சிவாஜி அரியணை ஏறக்கூடியது. எங்கே அரியணை ஏறாருன்னு கேட்டால் ஈஸியாக சொல்லலாம்ப்பா. ஏங்க ஆரம்பத்திலே சொல்லியாச்சு, என்னது, ராய்கர் தான் அவருடைய கேபிட்டல் அப்படின்னு. அந்த ராய்கர் கோட்டையில் தன்னுடைய வேத முறைப்படி, ஏன்னா அவங்க வந்து சாதனை பக்தி மூமெண்ட் மூலம் வந்ததுனால வேத முறைப்படி அரியணை ஏறினார். ஏறிட்டு அவர் சொல்கிறாரு, ஐ ஆம் சுப்ரீம் கிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், சொல்லக்கூடாது. சுப்ரீம் கிங் அப்படின்னு சொல்லக்கூடாது, அண்டர்ஸ்டாண்டிங் தான் சுப்ரீம் கிங். அவர் என்ன சொன்னார், அவர் சொன்னது தான் இன்னும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கூட ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, சத்ரபதி, அதான் இப்போ சத்ரபதி அப்படின்னு சொல்கிறாரு. எப்போது, ஜூன் 6, 1674. ஸோ இன்னும் அந்த கோட்டைகள் அங்கே காணப்படுகிறது. அங்கே போனால் இன்னும் நம்ம போய் பார்க்கலாம். சிவாஜியோட அடுத்த ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கன் கேம்பெயின்ஸ். தக்கான போருக்கு நிறையா முயற்சிகள் செய்கிறாங்க. தக்கான அப்படிங்கிற சவுத்தில் தான். 1676 சிவாஜிக்கு ஒரு ஆசை, எங்கன்னா சவுத்தில் இன்னும் கேப்சர் பண்ணணும், நம்ம சவுத்துக்கு போய் சவுத்தில் போய் தன்னுடைய வெற்றியை துவக்கணும் அப்படிங்கிறாரு. சவுத்தில் எங்கே வர்றாரு தெரியுங்களா, செஞ்சி.
சவுத்தில் செஞ்சி, வேலூர், இது எல்லாத்தையும் அவர் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. செஞ்சியும் கேப்சர் பண்ணிக்கிறாரு, வேலூரையும் கேப்சர் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பிரதர் இருக்கார், சிவாஜியோட பிரதர் பேர் என்ன தெரியுங்களா? வெங்கோஜி. சிவாஜியோடைய பிரதர் பேர் வெங்கோஜி. இன்னொருத்தர் இருக்கார், எக்கோஜி. ஸோ இவரை கூப்பிட்டு, இந்த வெங்கோஜி எக்கோஜி இல்லை ஒரே பேர் தான், சரிங்களா? அவரை கூப்பிட்டு, நான் கேப்சர் பண்ணி தஞ்சாவூரை நீ வச்சுக்கோ, நீ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துறாரு. பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் கேப்சர் பண்ணிட்டே வர்றாரு இல்லையா சவுத்து, அதனால மதுரையில் நாயக்காஸ் அதிகமாக இருந்தாங்க. நாயக்காஸ், அந்த நாயக்காஸ்க்கு என்ன பண்ணுறாரு, மதுரை நாயக்கர்களுக்கு பெரும் தொகையை அது கப்பமாக கொடுக்குறாருங்க, ட்ரைபியூட் பண்ணிடுறாரு. த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ட்ரைபியூட் வந்து நாயக்காஸ், மதுரை நாயக்காஸ்க்கும் கொடுத்துறாரு. இது இவருடைய லைஃபு இப்படி போயிட்டு இருக்கும்போது, அடுத்து இவருடைய மகன் பற்றி பார்க்கலாம். இவர் வந்து இவருடைய மகன் பேர் தான் பார்த்தோம், ஷாம்பாஜி. ஷாம்புஜி அப்படி கூட சொல்கிறாங்க, ஷாம்புஜி. சக்சீடட் சிவாஜி இல்லையா? சிவாஜியுடைய தன்னுடைய மகன் தான் இந்த சாம்புஜி. ஆஃப்டர் தி சக்சஷன் டஸ்ஸில், பாருங்க அடுத்த ஒரு வேர்டு டஸ்ஸில், TUSSLE, டஸ்ஸில் வித்து அனாஜி டாட்டோ. அனாஜி டாட்டோ அதாவது அனாஜி தாத்தோ, சரிங்களா? அந்த சச்சரவுக்கு பின்னர் சாம்பாஜி தன்னுடைய ஆட்சி பொறுப்புக்கு வராருங்க, சரிங்களா? டஸ்ஸல் அப்படிங்கிறது சச்சரவு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சக்சீடர் அடுத்தது வரத்துக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்குது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருங்க, அதையும் மீறி அனாஜி டாட்டோவை ஓவர்டேக் பண்ணி சாம்புஜி ஆட்சிக்கு வராரு. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்வார் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்வாடிகள் சொல்கிறோம் இல்லையா, மார்வார், ரத்தோர், இல்லை குடும்பங்கள், ஃபேமிலிஸ், சரிங்களா? மார்வார்ஸ் மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் பேர். ஸோ இந்த மார்வார் ரத்தோர் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வந்து துர்காதாஸ். இந்த துர்காதாஸ் என்ன பண்ணுறாரு, அவுரங்கசீப்புக்கு எதிராக செயல்படுறாருங்க, சரிங்களா? அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்கிறாரு. இது ஒரு பக்கம் நடக்குது, சரிங்களா? இன்னொரு பக்கம் அவருடைய மகன் அக்பர், சரிங்களா? இது எல்லாமே சேர்ந்து மகாராஷ்டிராவில் வந்து ஒரு கழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டு வராங்க. 1861, சரிங்களா? 1861 அவுரங்கசீப் himself arrived in Deccan, சரிங்களா? சரி, அந்த அவுரங்கசீப் இருக்கார் இல்லைங்களா, அந்த அவுரங்கசீப் வந்து டெக்கன் பிளேஸ்க்கு விசிட் பண்ணுறாரு, அவரே வந்துடுறாரு. எதுக்கு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஜப்பூரையும் கோல்குண்டாவையும் தன்னுடைய ஆட்சியில் இணைப்பதற்காக, ஸோ அனெக்ஸ் பண்ணுறதுக்காக இவர் வந்து அந்த பிளேஸ்க்கு போகிறார். இன்னொருத்தர் இருக்காரு, ராஜாராம். ராஜாராம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ராஜாராம் செஞ்சி கோட்டையிலிருந்து, செஞ்சியில் இருக்கார். ஸோ செஞ்சி கோட்டையிலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. செஞ்சி ஃபோர்ட்லேருந்து தன்னுடைய வாரை ஸ்டார்ட் பண்ணுறாரு இல்லையா? செஞ்சி இன் தி தமிழ் கண்ட்ரி. ராஜாராம் renewed the fight from the fortress of செஞ்சி in the தமிழ் கண்ட்ரி.
பிறகு இந்த ராஜாராம் 1700 அவர் இறந்துறாரு. இவங்களுடைய மனைவி பேர் வந்து தாராபாய். இவங்க தான் அந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்கிறாங்க. தாராபாய் 50 வீரர்களை, சரிங்களா, ப்ளஸ் குதிரைப்படை. ஸோ 50 இல்லை, 50,000 இல்லையா, 50,000 வீரர்கள், 50 வீரர்கள், 50,000 வீரர்களை என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிட்டு குதிரைப்படைகளையும் எடுத்துட்டு காலாட்படை. ஸோ யாருங்க, அந்த ஒரு போருக்காக கிளம்பி போகிறாங்க. ஸோ ஆக்டிங் த பிஹாஃப் ஆஃப் ஹிஸ் இன்ஃபேண்ட் சன், தன்னுடைய மகனையும் அழைத்து ஷீ dispatched an army of 50,000 horsemen, 50,000 குதிரைப்படைகளையும் இன்ஃபேண்ட்ரி எங்கே போகிறாங்க அப்படின்னா ஹைதராபாத்துக்கு போகிறாங்க. ஆயிரத்தி 1707 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் மறைஞ்சிடறாரு. அவுரங்கசீப் மறைந்த போது மராத்தியர்கள் பல கோட்டை, ஸோ நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ 1707 அவுரங்கசீப்புக்கு பிறகு மராத்தா ஸ்டில் had many fortified places under their control. ஸோ இன்னொரு பக்கம் 1708 1749 வாழ்ந்த ஷாகு மகாராஜா. இதெல்லாம் யாருங்க, மகாராஷ்டிராவில் மராத்தியர்களாக ஆண்டவங்க. ஷாகு மகாராஜா இவர் ஆட்சியில் வரும்போது இவருக்கான வயது 40 years old, 40 வயதில் ஆட்சிக்கு வந்துடுறாருங்க. ஷாகு மகாராஜா 40 ஆண்டு காலம் மராத்தியர்களுடைய ஆட்சி காலமாக இருக்குது. 40 years இவருடைய கட்டுப்பாட்டில் ஆட்சிக்கு வராரு கம்ப்ளீட்டாகவே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவருடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கேபிட்டல் வந்து கொல்ஹாப்பூர். கொல்ஹாப்பூர் தான் இவருடைய கேபிட்டல். ஷாகு மகாராஜாவின் தலைநகரம் கொல்ஹாப்பூர். இந்த ராஜாராம்னு ஒருத்தர் பார்த்தோம் இல்லைங்களா, அவருடைய இரண்டாவது மனைவி, ராஜா ராமுடைய இரண்டாவது மனைவி, அவங்களுடைய மனைவி பெயர் வந்து ராஜாபாய். அவங்களுடைய இரண்டாவது மகன் இரண்டாம் சாம்பாஜி, சரிங்களா. அதுக்கப்புறம் தாராபாய் கேள்விப்பட்டிருப்போம், ஃபர்ஸ்ட் முதல் மனைவி. அவங்களுடைய மகன் ப்ளஸ் அவங்களுடைய மகன். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்போ, 1714 எல்லாத்தையும் சிறைப்பிடிக்கிறார்கள். புரியுதுங்களா. இப்போது யார் அரியணைக்கு வராரு, இரண்டாம் சாம்ஜி இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வந்து கொல்ஹாப்பூருக்கு கேபிட்டலாக வந்து அது ஷாகு மகாராஜாக்கு அப்புறம் வராரு. ஷாகு 1749 இறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த ராமராஜா அப்படிங்கிறவரும் ஆட்சிக்கு வராருங்க. ஸோ இது மாதிரி கண்டினியூவாக வரும். ஸோ கேர்ஃபுல்லாக அந்த டைம்லைன் ஷார்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 1761 தாராபாய் ராமராஜின் தத்து புதல்வர், சரிங்களா, ஸோ அடாப்டட் சன் தாராபாய் ராமராஜின் தத்து புதல்வர்.
யார்? இரண்டாம் ஷாகு 1808 என்ன பண்ணுறாங்க, சரிங்களா, அவரும் மரணம். ஸோ 1761 இறந்தவர். அது இறந்ததுக்கப்புறம் 1808 வரைக்கும் யாருங்க, அந்த சாகு அப்படிங்கிறவர் ஆட்சி புரியார், மன்னராகிறாருங்க. அவரது மகன் மீண்டும் பிரதாப் சிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் நீங்கள் ஒரு புக் எடுத்து பார்க்குறது நல்லது. ஸோ ரொம்ப அந்த கிரிட்டிக்கலாக டேர்னிங் பாயிண்ட். அவருடைய மகன் அரியணை ஏறியார். ஸோ ஒரு அரியணை பிரதாப் சிங் ஏறினது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஐஎன்எம்ல 1839 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டியதாக அவர் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி சாகடிக்கிறாங்க, கேள்விப்பட்டிருப்போம் பிரதாப் சிங். பிறகு அவர் அரெஸ்ட் பண்ணிவிட்டு 1847 சிறை கைதியாக இருந்து அவர் இறந்து போயிடுவார். ஸோ அந்த அப்படியே அந்த பகுதி ஐஎன்எம்ல ஸ்டார்ட் ஆகும். பிறகு இவர் இந்த பிரதாப் சிங் இறந்ததுக்கப்புறம் இவருக்கு கண்டினியூட்டி பண்ணுறதுக்காக தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரண்டாம் ஷாஜியை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இரண்டாம் ஷாஜி 1839 அப்புறம், ஏன்னா அவர் 39 அரெஸ்ட் ஆகி 1847 இறந்துறாரு. அது ஒரு ட்ராக்கில் பண்ணாலும் 1839 இந்த பிளேஸுக்கு அரசராக யார் நியமிக்கிறாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமிக்குது. பிறகு இவங்களுக்கு இரண்டாம் ஷாஜிக்கு பிறகு யாருமே பெருசாக ஆட்சி நடத்தலை. 1848 அப்புறம் இவர் இறந்ததுக்கப்புறம். அதனால் இவங்களுடைய ரூல்ஸ் வந்து அப்படியே நின்றுக்குது. இதெல்லாம் வந்து மகாராஷ்டிரா அந்த மராத்தியர்களை கொஞ்சம் பிரிஞ்சு முகலாயர்கள், சுல்தான்கள், பிரிட்டிஷ் அரசாங்கம் வரைக்கும் அப்படியே பேரலாம் டச் ஆகிட்டு வரும். மராத்தியர்களில் இன்னொரு ஆட்சி இருக்குது. அந்த ஆட்சிக்கு பேர் வந்து பேஷ்வா அப்படின்னு சொல்லுவோம். பேஷ்வா ஆட்சி. த ரூல்ஸ் ஆஃப் தி பேஷ்வா 1713 1818. ஓகேங்களா. ஸோ பேஷ்வானா பேசிக்கலி அந்த மராத்திய மொழியில் என்னன்னா பிஎம், பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி அப்படின்னு அர்த்தம். பிரதம மந்திரி அது பேஷ்வா. சிவாஜியின் அமைச்சரவையான அஷ்டபிரதான அமைப்பில் முதன்மையானவர். அஷ்டபிரதான். இவர் தான் முதன்மையானவர். ஸோ ராஜாக்கு அப்புறம் அடுத்தது யாருன்னா அந்த பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதுலேருந்து உருவானவங்க தான் பேஷ்வாக்கள் 18th செஞ்சுரியில். 18th செஞ்சுரியில் அது மாதிரி உருவானாங்க. அப்படி முதல் பேஷ்வா யார் கேட்பாங்க. முதல் பேஷ்வா யார்? பாலாஜி. முதல் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத். ஸோ நாங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுக்கறது படித்து வச்சுப்போம். பாலாஜி விஸ்வநாத் தான் முதல் பேஷ்வா. இந்த குரூப்லேருந்து வராங்க. பேஷ்வா எந்த சொல், எந்த மொழி? மராத்திய மொழி கிடையாது, பாரசீக மொழி, பாரசீக சொல். சரிங்களா. முதன்மை அப்படின்னு அர்த்தம், பிரதம அமைச்சர் அப்படின்னு அர்த்தம், ஃபோர்மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலாஜி விஸ்வநாத்துடைய ஆட்சி 1713 1720 தான் ஆட்சி. 7 to 8 years. இவருடைய பவர்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனோஜ். ஸோ கனோஜி ஆங்கிரே, கனோஜி ஆங்கிரே அப்படின்னு பிளேஸ். கனோஜி ஆங்கிரே அதிகாரம் படைத்த கடற்படை தளபதி. அதாவது பாலாஜி விஸ்வநாத்துடைய அவையில் ஒரு வெஸ்டர்ன் கோஸ்டில் இருக்கக்கூடிய நேவல் சீஃப், பவர்ஃபுல் நேவல் சீஃப் அப்படின்னா அந்த கனோஜ் ஆங்கிரே. சரிங்களா. இந்த கனோஜ் ஆங்கிரே இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க வந்து தாராபாய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கார். தாராபாய்க்கு
தாராபாய் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இந்த ஜாகிர்களை, ஜாகிர்னு சொல்லுவாங்க, ஜாகிர், அதாவது இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் கிராண்டிங் ஜாகிர் வாஸ் ரிவைவ்டு. ஜாகிர்களை வழங்கும் நடைமுறை மீண்டும் வழக்கத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாம். ஸோ ஜாகிர்ங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் இருந்திருக்குது, ஜகீர்ஸ் சொல்லுவாங்க, ஜாகிர். பேஷ்வாவுடைய அவங்களுடைய அஃபிஷியல்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா ஹெரிடிட்டியாக இருந்தது. ஹெரிடிட்டினா என்ன அர்த்தம்? மரபு சார்ந்ததாக ஆனது, மரபு சார்ந்தது. அவங்களுடைய பதவிகள் எப்படி இருந்தது? பேஷ்வாவின் பதவி மரபு சார்ந்ததாக இருந்தது. ஸோ இவருக்கு அப்புறம் வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜிராவ். பாஜிராவ் 1 1720 1740 வரைக்கும் ஆட்சி செய்தவர். முதலாம் பாஜிராவ் இருக்கார் இல்லையா, ஃபர்ஸ்ட் பாஜிராவ், இந்த பாஜிராவ் 1720 பேஷ்வாவாக ஆனாருங்க. யார் மூலமாக ஆனார் அப்படின்னா ஷாகு அப்படிங்கிற மூலமாக இவர் ஆட்சிக்கு வந்தவர். இவர் வந்ததுக்கப்புறம் யார்? இந்த பாஜிராவ் வந்ததுக்கப்புறம் நிஜாம். நிஜாம் எங்கே? ஹைதராபாத் நிஜாம், சரிங்களா. ராஜபுத்திரா, ராஜபுத்திரா எந்த ஊர்? மால்வா, மால்வா ராஜபுத்திரா. குஜராத், எல்லா பிளேஸையும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாரு, எல்லாத்தையும் வீழ்த்துறாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிளேஸ் வந்து பண்டல்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பண்டல்கண்ட். பண்டல்கண்ட்டும் இவர் கேப்சர் பண்ணுறாரு முகலாயர்களிடமிருந்து. பிறகு 1731 பரோடா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இன்னைக்கு அது பேர் வந்து வதோதராவாக மாற்றிட்டாங்க, பரோடா. பரோடாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து தபாய். ஸோ தபாய் அப்படிங்கிற பிளேஸில் இவரை தோற்கடிக்கிறாங்க. இவரோட பேட்டில் கண்டினியூ பண்ணும்போது ஒரு இடத்துல தோற்கடிக்கப்படுறாங்க. தோற்கடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒப்பந்தம் உருவாகுது, ட்ரீட்டி. அந்த ட்ரீட்டிக்கு பேர் என்ன தெரியுங்களா? வார்னா ட்ரீட்டி, ட்ரீட்டி ஆஃப் வார்னா, வார்னா ஒப்பந்தம். இந்த வார்னா ஒப்பந்தத்தின்படி சாகுவின் இறையாண்மையை ஏற்குமாறு கொல்ஹாப்பூர் சாம்பாஜி, சரிங்களா, ஒரு ஒரு கம்பல்ஷன் கொடுக்குறாருங்க, சரிங்களா. கம்பல்ஷன் கொடுத்து இந்த இறையாண்மையை வந்து ஏற்றுக்கோ அப்படிங்கிறாரு. பிறகு 1738 இவங்களே வந்து தானே, சால்செட் அப்படிங்கிற பிளேஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. யார்கிட்டருந்தா? போர்ச்சுகீசரிடம் இருந்தது, அவங்கள்ட்ட வந்து கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து நம்ம மராத்தியர்களுடைய கம்ப்ளீட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது எக்ஸாமினேஷன் கீ பாயிண்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம், சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ புக் எடுத்துகிட்டு முக்கியமாக 11th புக் எடுத்தீங்கன்னா படித்தாச்சு இல்லையா, 11th புக் எடுத்து இந்த பகுதியை நீங்கள் ஒரு டைம் வந்து ரீட் அவுட் பண்ணி நோட்ஸும் எடுத்துக்கங்க, இந்த நோட்ஸும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இன்னும் இருக்குது இதோட பிளேசஸ், சரிங்களா, நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் வந்தவர் யாருன்னா பாஜிராவ் வரை வந்திருக்காரு, சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, மராத்தியர்கள் குடும்பத்தை எக்ஸாமில் கேட்பாங்க. மராத்தியர்கள் குடும்பம், இது இங்கிலீஷில் பேர் த ப்ராமினன்ட் மராத்தாஸ் ஃபேமிலி, சரிங்களா. புக்கில் இருக்கும், பார்த்துக்கலாம், பாருங்கள். கெய்க்வாட், கெய்க்வாட்னா அது பரோடா அல்லது வதோதரா, அங்கே இருக்கிறவங்க.
பான்ஸ்லே அப்படின்னா நாக்பூரில் இருக்கிறவங்க. ஹோல்கர் அப்படிங்கிறவங்க இந்தூரில் இருக்கிறவங்க. சிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, சிந்தி அல்லது சிந்தியா, சரிங்களா. குவாலியர்ல உள்ளவங்க, குவாலியர். பேஷ்வா பூனே, பேஷ்வா பூனேல இருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலிஸ் மெம்பர்ஸை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பாலாஜி ராவ் இருக்கார் வேற. பாலாஜி ராவ், பாலாஜி பாஜிராவ். பாலாஜி பாஜிராவ் 1740 1761 வரைக்கும் ஆட்சி செய்தவர். எம்பரர் ஷாவு டைட் ஆனதுக்கப்புறம் 1749 அவர் இறந்துடுறார் இல்லையா. இவர் வரும்போது பூனேயை வந்து தலைநகரமாக வைக்கிறாரு, சரிங்களா. பூனே தலைநகரம் என்றும் அப்போதைக்கு அந்த காலத்தில் 1749 1740 வந்து சத்தாரா அப்படின்னு அதுக்கு நேம். சத்தாரா தற்போது பூனே. ஸோ டெல்லி, பஞ்சாப் எல்லா டெரிட்டரியும் இவர் வந்து கேப்சர் பண்ணுறாருங்க, சரிங்களா. இந்த பாலாஜி பாஜிராவில் அதுக்கப்புறம் 1761 பாருங்கள், இவருடைய எண்டு பிளேஸ் 1761 நடந்தது. மேட்ரு என்ன? த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், இரண்டாவது பானிபட் போர் 1761 நடக்குது. ஸோ இந்திய வரலாற்றில் 1761 நடந்த மூன்றாவது பானிபட்டு ஒரு முக்கிய முடிவு கொடுத்துச்சாமா. இந்த மூன்றாவது பானிபட்டு இருக்கு இல்லையா, இதில் தான் முகல்ஸ் மராத்தாஸ் என்ன ஆகுறாங்க, டிக்ளைன் ஆகிடுறாங்க. எல்லாரும் டிக்ளைன் ஆகுறாங்க, தோல்வி அடைகிறாங்க. ஆங்கில அரசு பயங்கரமான ஒரு கேப்சரில், ஒரு பயங்கரமான பவரில் வந்துடுறாங்க, சரிங்களா. ஸோ டிக்ளைன் இதோட முடிஞ்சிருது. ஸோ சிவாஜியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, சரிங்களா. அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து அஷ்டபிரதான அமைச்சர்கள்லாம் இருந்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். ஸோ அது ஒரு 5 மினிட்ஸாகவும் பார்த்துடலாம் அப்படியே, சரிங்களா. அதாவது எக்ஸாமில் கேட்கக்கூடியது, படிச்சுக்கணும். இப்போ சிவாஜியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துடலாம். அவர் எப்படி ஆட்சி செய்தார்? சிவாஜின்னு 3 வட்டங்களாக ஆட்சி செய்திருக்காருங்க, 3 சர்க்கிள்ஸ். அதில் வந்து ஒரு முக்கியமான வட்டமாக ஒன்று வச்சுருக்காரு. முதல் வட்டம், இரண்டாவது வட்டம், மூன்றாவது வட்டம், 3 சர்க்கிள்ஸ். முதல் வட்டம் என்ன? மக்கள். ஸோ மக்கள் மேலே அதிகமாக அக்கறை காண்பது. இரண்டாவது வட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்தில் அதிகமாக அவர் அக்கறை அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே. மூன்றாவது இங்கிலீஷில் சொல்லிடலாம், அதுக்கப்புறம் தமிழில் சொல்லலாம். SUZERA. ஸோ இங்கிலீஷ் மீடியம் சொல்லுவாங்க, இந்த வேர்டு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. SUZE, சரிங்களா. RAINTY நாங்கள் சுசர்னிட்டி அப்படின்னா கொள்ளை அடிக்கிறது. மொத்தம் 3 வேலையை அவர் செஞ்சுருக்காரு, சரிங்களா. கொள்ளை, மக்களை கவனிப்பது, நிர்வாகம் செலுத்துவது, கொள்ளை அடிப்பது, சூறையாடுவது, இந்த 3 வேலை தான் செய்வார். இவர்கிட்ட இருக்கக்கூடிய அடுத்ததான் சவுத் வேலையை செய்வார். சவுத்னு இப்போ பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, 4ல் 1 பங்கு வந்து பாதுகாப்பு கட்டணமாக கொடுப்பார். இது ஃபஸ்ட்டு அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில். அடுத்தது 1/10ன்னு சொல்லுவாங்க. 1/10 அப்படிங்கிறது தெரியுங்களா, சர்தேஷ்முகி என்றால் 1/10 அப்படின்னு அர்த்தம். 10ல் 1 பங்கு வரி செலுத்தணும், டேக்ஸை பற்றி சொல்லுவார். அதுக்கப்புறம்
தேர்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய சிவாஜியோடைய அப்ஜெக்டிவ் வந்து புலந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. புலந்தர் புலந்தர் என்னது, 3வது வட்டத்தில் கொள்ளை அடிப்பது அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஸோ இந்த சர்தேஷ்முகி அப்படின்னா எதுக்கு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இதெல்லாம் கிராமத்தில் அந்த டேக்ஸ்லாம் வாங்குவாங்க இல்லைங்களா, அந்த டேக்ஸ் வாங்குறதுக்காக தேஷ்முக்னு ஒருத்தர் இருப்பார். தேஷ்முக் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களே நிர்வகிப்பவர். அங்கு கிராமத்தில் எப்படி வாங்குவாங்கன்னா 20ல் 1 மடங்கு 20ல் 1 மடங்கு டேக்ஸாக வாங்குவாங்க. கேட்பாங்க, பார்த்துக்கோ. கிராமத்தில் ஒரு தலைவர் இருப்பார், அவர் பேர் பட்டீல். கிராமத்தின் தலைவருக்கு பேர் வந்து பட்டீல், சரிங்களா. குல்கர்ணின்னு ஒருத்தர் இருப்பார். குல்கர்ணி யார்? கணக்கர். கணக்கர், சரிங்களா. குல்கர்ணி அப்படிங்கிறது கணக்கர், கீப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அதாவது கணக்கராகவும் செயல்படுவார், ஆவண காப்பலராகவும் இருப்பார். ஸோ இது மாதிரி அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தாங்க. ஸோ அடுத்த ஒன்று பார்க்கலாம், இது எக்ஸாமில் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. அஷ்டபிரதான். அஷ்டபிரதான் அஷ்டபிரதானம் அஷ்டபிரதானம் என்ன? த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அஷ்டபிரதான்ஸ் படித்து வச்சுக்கணும். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை பார்த்தா இந்த டாபிக் வந்து கவர் ஆயிடும். பந்த் பிரதான், இப்போ தமிழில் தான், இங்கிலீஷ் தான். பந்த் பிரதான் அல்லது பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. படிச்சிட்டோம் இல்லையா? என்னது? பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாமில் கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோ. அமித்யா, அமித்யான்னு சொல்லுவாங்க, அல்லது மஜிம்தார். மஜிம்தார் நிதி அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர். சுர்னாவீஸ் ஆர் சச்சிவ், செயலாளர், செக்ரட்டரி. அல்லது செயலர்னு வச்சுக்கோ, செயலாளர் வேணா, செயலர், செயலர். வாக்கியா, வாக்கியா அல்லது நாவிஸ், வாக்கியா நாவிஸ். வாக்கியா நாவிஸ் யாரு? உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர். சர்இ நௌபத், சர்இ நௌபத் சேனாபதி. என்னது? அவர் தான் வந்து தலைமை தளபதி. அதுக்கப்புறம் சுமந்த் அல்லது துபீர், சுமந்த் ஆர் துபீர்னு சொல்லுவாங்க. இவர் யாருன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாயித்தீஸ், நீதிபதி, நியாயம் அப்படின்னு சொன்னா நீதிபதி. பண்டிட்ராவ், பண்டிட்ராவ் தலைமை அர்ச்சகர். ஸோ ஹை பிரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை பிரிஸ்ட், தலைமை அர்ச்சகர், சரிங்களா. ஸோ மராத்தாஸ் ஐ திங்க் totally completed, you can go through it and read. So before that, end ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தலாமா? பாருங்க, கேட்டிருக்காங்க. which of the following statement is correct? அதான் சிரமமே, இந்த கூற்றுகள் கேட்டாலாம் எப்படி சால்வ் பண்ணுறது. பின்வரும் எவை சரியான கூற்றுகள்? சிவாஜி, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ, சிவாஜி பட்டம் சூட்டிய ஆண்டு 1674. ரெண்டாவது, புரந்தர் உடன்படிக்கை 1664. ஆப்ஷன் சி, சிவாஜி பிறந்த ஆண்டு, சிவாஜி பிறந்த ஆண்டு 1637. கேட்டிருக்கிறது கொஷின், சரியான கூற்று எது? ஆப்ஷன் டி, சிவாஜி இறந்த ஆண்டு 1666. இது சரியான விடை.
ஸோ இதெல்லாம் வந்து அவர் இறந்தது தவறு, பிறந்தது தவறு. புரந்தர் உடன்படிக்கை போய் செக் பண்ணிக்க என்னென்னு. கண்டிப்பாக 1664 கிடையாது. இந்த விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். த கொரோனேஷன் ஆஃப் சிவாஜி, சரிங்களா, சிவாஜி அரியணை ஏறியது, பட்டம் சூண்டியது 1674 என்பது சரியான விடை. இப்போ அடுத்த ஒரு கேள்வி, இது ஒரு கேள்வி எக்ஸாம்பிள் கேட்டது. இன்னொரு கேள்வி, 3வது பானிபட் போர் எப்போ நடந்தது? தேர்டு பேட்டில் ஆஃப் பானிபட் சொல்லுங்கள், என்னைக்கு நடந்ததுப்பா? 1861, 1761, 1751, 1762 அப்படின்னா 1761 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ எக்ஸாம்பிள் கேட்டது. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சிவாஜி ரெவென்யூ அஃபிஷியல்ஸ் வேர் கால்ட். ரெவென்யூ அஃபிஷியல்ஸ், வருவாய்த்துறை அலுவலர் யார்? படித்தோமா? போய் பாரு, இல்லைன்னா போய் படிச்சுக்கணும். வருவாய்த்துறை பேர் என்னங்க? தேஷ்முக்கா, குல்கர்னியா, சிலந்தர் சா, இல்லையா, கர்கூன் சா அப்படின்னா கர்கூன் என்பது சரியான விடை. படிச்சுக்கோ, கர்கூன். கர்கூன்ஸ் த சிவாஜிஸ் ரெவென்யூ அஃபிஷியல்ஸ். சரிங்களா? ஸோ இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புக்கை திரும்ப எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுங்க. ஸோ இன்றைக்கி டாபிக் மராத்தா இஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.